நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு ஒளியும் இருளும். ஒளியும் இருளும், லைட் அண்ட் த டார்க்னஸ். ஆமென். போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். யாராவது பதில் வச்சிருக்கிறீங்களா? என்ன கேள்வி ஞாபகம் இருக்கா? ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன கேள்வினா? ஓகே பிரதர் இருக்கு. என்ன கேள்வினா, ஆண்டவர் உலகின் படைப்பிலே ஏன் இருளை முழுமையாக ஒழிக்கவில்லை? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் வந்தது. ஆனாலும் ஒளியையும் இருளையும் அவர் பிரிக்கிறார். அப்பனா இருள் இன்னும் அகற்றப்படவில்லை. ஏன் ஆண்டவரால் செய்ய முடியும், செய்ய போகிறார், ஆனால் ஏன் முழுமையா அழிக்கல அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு சில பேர் சொன்னீங்க. ஓகே, நல்ல பதில் கொஞ்சம் கிடைச்சிச்சு. இருளில் இருக்கும் போது வெளிச்சத்துடைய அதோடைய மகிமை தெரியும் அப்படின்னு. அப்புறம் இருளுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம். அப்புறம் நம்ம சபையில நல்ல ஒரு வெளிப்பாடும் கிடைச்சிச்சு. ஆண்டவர் எது செஞ்சால் நல்லைக்கு தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு. அது நல்ல பதில் தான். அதை ஏன் கேட்டுக்க இருக்கிறீங்க? எல்லாம் நல்லதுதான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு வந்துச்சு பதில். அது உண்மைதான். அது கொஞ்சம் கேலியா இருந்தாலும் அது உண்மை. அவர் நன்மைக்காக தான் அது செய்திருக்கிறார். ஆமென். வேற ஏதாவது பதில் இருக்குதா? ஏதாவது சொல்றீங்களா? சரி, நம்ம தொடர்ந்து நாளுடைய செய்தியை தியானிப்போமாக. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 3. ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதுக்கு முன்னுக்கு ஏன் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்? அப்படி என்றால் 2வது வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏனென்றால் இருள் இருந்தது, ஆகையினாலே கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கிறிஸ்து பிரியமானவர்களே, அதே 1 அதிகாரத்திலே 14 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் வந்தது. ஆமென். அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? அது சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் 4வது நாள். அப்ப முதல் நாள் ஒரு வெளிச்சம் இருந்திருக்கிறது, 2வது நாள் வெளிச்சம் இருந்திருக்கிறது, 3வது நாள் வெளிச்சம் இருந்திருக்கிறது, 4வது நாளும் வெளிச்சம் இருந்தது, 4வது நாள் இன்னொரு வெளிச்சம். சூரியனை கர்த்தர் படைக்கிறார். அப்ப முதல் நாள் வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? அப்படி என்றால் நாம் அதை தியானிப்போமாக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து, இந்த வசனத்தை நம்ம ரொம்ப கரெக்டா மெதுவாய் பிரித்து நம்ம வாசிக்க வேண்டியது அவசியம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
அது ஒரு பகுதி. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, அது இன்னொரு பகுதி. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்துல ஒளி இருக்கிறதா, வெளிச்சம் இருக்கிறதா? என்ன சொல்லுகிறது? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு. அடுத்த பகுதி சொல்லுது அந்த வெளிச்சம் எங்க இருந்ததாம்? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்துல அந்த வெளிச்சம் இருந்ததாம். ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த ஒளி இன்று நம்முடைய இருதயத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆதியிலே let there be light, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி என்றால், இப்ப தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். வெளிச்சமாக இருக்கிற தேவன் அவர் இருக்கும் பொழுதே இருள் இருக்கிறதாம். இருள் இருக்கிறது என்றால் அங்கே வெளிச்சம் இல்லை. தேவன் வெளிச்சமாக இருந்தாலும் ஆதியாகமம் 1:3 வரைக்கும் அங்க என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை, இருள் மட்டும் இருந்தது. அப்பனா தேவனிடம் இருந்த அந்த ஒளி ஏதோ ஒரு காரணமாக கர்த்தர் தேவன் அதை பிரகாசிக்கவில்லை. தேவனுடைய ஒளியினுடைய சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். அவர்கிட்ட ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறாரு, இப்படி தட்டினா அவர்கிட்ட லைட் எரியும். ஏதோ காரணத்துக்காக அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. வேற யாரும் அதை அடைக்க முடியுமா? யாரும் முடியாது. என்ன ஜிதர்வீன் எங்க போய்? சரியா? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு காரணத்தை, ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஒளி பிரகாசிக்கவில்லை. என்ன நடந்தது என்றால், ஆதியாகமம் 1 வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் நடுவில் இருக்கிற இடைவேளை, அங்கு அது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதில் நடந்த சில காரணமாக நம்ம அங்க போல, ஏதோ ஒரு காரணமாக ஒளி பிரகாசிக்கவில்லை. கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. ஆகினால இருள் மூடி இருந்தது. சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? let there be light என்னொன்னு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்ததாம்? இயேசு கிறிஸ்துவுடைய முகத்திலிருந்து வந்தது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாக மாறினார். அப்ப என்றால் இந்த வார்த்தை தேவனோடு இணைந்திருந்த ஒன்று. let there be light என்று சொன்ன உடனே அந்த வார்த்தை இப்பொழுது என்ன செய்கிறது? ஒரு உருவம் எடுத்து, அந்த உருவத்துக்கு முகம் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்னும் மனிதனாக வரவில்லை. மனிதனாக வந்தது யோவான் 1:14, 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு. இங்க மனிதனாக வரவில்லை, மாறாக அவருக்கு ஒரு உருவம் வருகிறது. ஒரு பகுதியில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு உருவம், ஒரு சொரூபம் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது, குறிக்கிறது. அப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு ரூபம் வருகிறது. அந்த ரூபத்தின் முகம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த முகம் உலகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதா. ஹல்லேலூயா. ஏன் ஒரு முகம் தேவைப்பட்டது? ஏன் அங்கு ஒரு ரூபம் தேவைப்பட்டது? அப்படி என்றால் அதுக்கு லாஜிக்கா நிறைய பதில்கள் உண்டு. அதுல ஒன்று நான் சொல்றேன். ஒன்று, தேவன் ஆவியா இருக்கிறார். சரியா? எல்லா உயிரினங்களையும், எல்லா படைப்புகளையும் தன் வார்த்தையால உண்டாக்கினார். மனுஷனை தன் வார்த்தையால உண்டாக்கவில்லை, மாறாக என்னது? அவர் என்ன செய்கிறார்? களிமண்ணுல ஒரு உருவத்தை செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அது அது சரீர பிசிக்கல்ல குறித்து பேசுகிறது. கையில் எடுத்து செய்ய வேண்டும் இல்லையா? அதுக்கு ஒரு ரூபம் இருக்கணுமா இல்லையா? களிமண்ணிலே ஒரு மனித ரூபம் உண்டாக கடவுது என்றார், அது உண்டாயிற்று என்று போடல. அவர் செய்தாராம். அவர் செய்தார். அப்ப என்ன?
இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. அவருடைய பிரயாசத்துல, அவருடைய கிரியையில உண்டானவர்கள் நாம். அவருடைய செல்ல பிள்ளைகள் என்று சொல்ல முடியும். அவர் உண்டாக்கினது. மிருகத்தை அப்படி படைக்கவில்லையாம், பறவைகளை மீன்களை அப்படி படைக்கவில்லையாம். மனிதனை அவர் பர்சனல், அவருடைய சொந்த பிரயாசம். ஹல்லேலூயா. ஆக நான் என்ன ப்ரூஃப் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா, முதலில் வந்த வெளிச்சம் சூரியன் அல்ல. நமக்கு தெரியும் 4வது நாள் சூரியன் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஆதியிலே வெளிச்சமாக வந்தவர். இன்னொரு சப்போர்ட்டிவ் வேர்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன். ரெவலேஷன் 21:23, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இது புதிய வானம் புதிய பூமியை குறித்து பேசுகிற வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? இயேசு கிறிஸ்துவே இந்த புதிய பூமியிலே என்னவா இருக்கிறாராம்? புதிய கிரியேஷன் வரப்போகுது. புதிய கிரியேஷன். இப்ப இருக்கிற இந்த பூமியெல்லாம் அழியும். அதுக்கப்புறம் கர்த்தர் மறுபடியும் புதிய படைப்பை உண்டாக்க போகிறார். அதிலே பிரகாசமாக வெளிச்சமாக இருக்க போகிறது யார்? இயேசு கிறிஸ்து. சரியா? இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு தன்மை அவரை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வருகிற புதிய கிரியேஷன்ல, புதிய படைப்பிலே அவர் ஒளியாக இருந்து பூமியை பிரகாசிக்க போகிறார் என்றால், ஜெனசிஸ் ஆதியாகமம் 1:3 அவர் தான் உலகத்தை பிரகாசிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஏன் அவருடைய பிரகாசம் நின்று போனது? அது ஒரு கேள்வி. அதை வைக்கிறேன், அதுக்கப்புறம் அங்க போய் பார்ப்போம். நம்ம இன்னொரு காரியம் உங்கள்கிட்ட காட்டுறேன். யோவான் 1:4 அதிகாரம், மன்னிக்கவும், யோவான் 1:4-5. ஏன் வெளிச்சம் வந்தது? தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது ஏன் முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வந்தார்? ஏன் வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அப்படி என்றால் என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம? அவர் உலகத்தை படைக்க போறாரு. சரியா? ஓகே. இப்ப இந்த உலகம் எப்படி இருக்குதாம்? 1:2 ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதாம். அதை சரிப்படுத்த போகிறார். அப்போ அதுக்கு என்ன வேணும்? வீடு அழுக்கா இருக்குது, மோசமா இருக்குது. இந்த சமீபத்துல பிரதர், நீங்க வந்து சுபாங்கில் ஒரு வீடு போய் சரிப்படுத்துனீங்க. எப்படி இருந்தது போகும்போது? உள்ள எப்படி நீங்க போயிருக்கீங்க அந்த வீட்டுக்கு? எப்படி இருந்துச்சு? மோசமா இருக்கு. இருள், லைட் இல்லை. ராத்திரி 8-9 மணிக்கு போயிட்டு சுத்தம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. வீட்டை சுத்தம் பண்றவங்க நைட்ல லைட்லாம் அடைச்சு போட்டு சுத்தம் பண்ணுவீங்களா? இல்லை. புதுப்பிக்கணும், வீட்டை புதுப்பிக்கணும். சரியா? வீட்டுக்கு ரெனோவேஷன் செய்யறதுக்கு ஆள் வர்றாங்க. ராத்திரி 8 மணிக்கு வருவாங்களா? காலை 8 மணிக்கு வருவாங்களா? காலை 8 மணிக்கு வருவாங்க. சரியா? ஆனா ரைட்டு விடிய காலை 1 மணி வரைக்கும் வேலை செய்யறவங்களும் உண்டு. அது வேற. அப்ப புதுப்பிக்கிற காரியம் வெளிச்சத்திலே செய்யப்படும். ஆண்டவர் புதிய படைப்பை புது பூமியை சரிப்படுத்த போகிறார். ஆகினாலே வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் வரும் பொழுது என்ன செய்யும்? அது பிரகாசிக்கும். அது புதுமையை கொண்டு வரும், உற்சாகத்தை கொடுக்கும். என்னது? புதிய காரியம் நடப்பிக்கும். புதிய கிரியேஷன், கர்த்தருடைய கிரியை செய்ய போகிறார். முதலாவது வெளிச்சத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து அவர் தண்ணீர் பூமியில நிலத்துக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஜலம் ஒரு இடத்துல போய் சேருகிறது. அதுக்கு முன்னுக்கு ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்கிறார். கிரியேஷன் அப்படியே முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படி போகுது. அப்ப படைப்புக்கு, for the creation purpose, the word became
a light, Jesus Christ. படைப்பதற்கான நோக்கத்திற்காக இந்த வார்த்தையானவர் ரூபம் எடுத்து அவருடைய முகம் பிரகாசிக்கிறதாம். பூமியை அது வெளிச்சத்தினால் நிரப்பினது. அது என்னது? தேவனுடைய மகிமையின் ஞானம் வெளிச்சமாயிற்று. அவருடைய ஞானத்திலே உலகத்தை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன? அவருடைய ஞானம், ஞானத்தின் வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. அவர் தான் இந்த உலகத்தை படைத்தார். ஆகையினாலே இந்த வெளிச்சமானது உலகத்தின் படைப்புக்கு தேவைப்பட்டது. அதுக்கான வசனத்தை நான் சொல்லதானே, யோவான் 1:4-5. யோவான் 1:4-5 வசனமும், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதுக்கு முன்பு என்னவா? 3வது வசனமும், சகலமும் அவர் மூலயமாய் உண்டாயிற்று, உண்டாத ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. வெளிச்சம் வந்ததுனால கிரியேஷன் வந்தது. எப்படி கிரியேஷன் வந்தது? இந்த உலகத்துக்கு அப்படியே இருளிலே வெறுமையாக இருந்த பூமியிலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், உயிர் வந்தது. உயிர் வரும் பொழுது என்ன ஆயிற்றா? இந்த பூமியானது, உலகமானது புதுப்பிக்கப்பட்டு it became நியூ கிரியேஷன். இப்போ இந்த வசனம் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் இன்னும் ஒரு சயின்டிபிக் ஒரு காரியத்தை சொல்றேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இப்ப நானும் நீங்களும் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா? சரி, இந்த உயிர் எங்க தொடங்கினது? இந்த உயிர் எங்க தொடங்கினது? நானும் நீங்கள் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? இந்த உயிர் எங்க ஆரம்பிச்சது? தாயின் கருவிலே உண்டாயிற்று. அப்படித்தானே வசனம் சொல்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு குழந்தை உருவாகிற அந்த தருணம், ஸ்பெர்ம் ஓவம் அந்த முட்டையிலே போயிட்டு சேரும் பொழுது, நவீன கண்டுபிடிப்புகள் சொல்லுகிறது, அந்த ஸ்பெர்ம் முட்டையில போய் சேரும் பொழுது அங்க ஒரு வெளிச்சம் வருகிறது. அது வீடியோ ப்ரூஃபும் இருக்குது. நீங்க போய் தேடி பாருங்க, கூகுள்ல, யூடியூப்ல இருக்கு. என்ன அது ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி சாத்தியம்? அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா ஜிங்க் ஸ்பார்க். ஜிங்க் ஸ்பார்க்னு தட்டி பாருங்க. அது என்னன்னு சொன்னா, இதோ யோவான் 1:4 வசனம். என்ன? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆமென். உலகத்திலே ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அது அவருடைய வெளிச்சத்திலே நானும் நீங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே உண்டாக்கப்படுகிறார்கள். ஆமென். இன்னொரு ப்ரூஃப் உங்கள்கிட்ட காட்டுறேன். யோவான் 9:4-5 வசனம். அது அன்னைக்கு தான் நம்ம தியானிச்சோம். யோவான் 9:4-5. பகல் காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலமும் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆதியிலே இருள் இருந்ததாம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாராம், வெளிச்சம் வந்ததாம். இயேசு அங்கு வந்தார், உலகத்திலே ஒளி வந்தது. என்னது? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்ப ஜெனசிஸ் 1:3 வந்த ஒளி, எப்படி ஒளி வந்துச்சு? அங்க இயேசு வந்தார், ஒளி வந்தது. அல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒளிச்சத்தை, இயேசுவிடம் ஒளி இருக்கிறது, சரியா? நோ டவுட், கிளியர் ஆயிடுச்சு. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் மறுபடியும்
எப்போ பிரகாசிக்க பண்ணினார்? ஆதாம் அவங்கள்ட்ட கேட்க எப்படி வருவோம்? ஆதாம் ஏவாள் பூமியில படைக்கப்பட்டாங்க தானே. படைக்கப்படும் பொழுது இயேசு அங்க இருந்தாரா? இயேசு இருந்தார். ஒளியா இருந்தாரா? ஒளியா இருந்தாரு. அவர் என்ன மாம்சத்துல வரல. ஆதாம் ஏவாள் படைக்கும் பொழுது இயேசு இருந்தார். ஆனால் அவர் மாம்சத்துல இல்லை. மாம்சத்துல வந்தது எப்போ? மரியாள் கருவிலே வந்து பிறக்கும் பொழுதுதான் மாம்சத்துல வந்தார். அதுக்கு முன்னுக்கு அவர் தேவனுடைய ரூபமாய், அவர் பிரகாசமாய் ஒளியா இருந்தார். சரியா? ஓகே. இப்ப அந்த ஐடியா அப்படியே வச்சுக்குவோம். ஆதாம் தேவனை பார்த்தார், பேசினார். இயேசு அவர் மாம்சத்தில் அல்ல, ஒளியாய் இருந்தார். அந்த ஒளியாக இருந்த இயேசுவை கண்ட ஜனங்களுடைய நிலை என்னாயிற்று? நல்லா கேளுங்க. ஒளியாய் பிரகாசமாய் ஜெனசிஸ் 1:3 இருந்த அந்த ஒளியானவர், அவரை கண்ட ஜனங்கள் அவர் நிலை என்னாயிற்று என்று ஒரு சில பேரை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 9வது அதிகாரம் வசனம் 3-4. சவுலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு ஒளி வந்த உடனேயே அவன் தரையிலே விழுகிறான். ஏன் தரையிலே விழுகிறான்? அவனுடைய கண் குருடாய் போயிற்று. அவனுடைய நிலை கொண்டு போனான். He was mentally upset. அவனோட பாடி எல்லாம் வீக் ஆயிடுச்சான். அவங்க சொல்றாங்க, சயின்ஸ் வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவன் எவ்வளவு பலமான ஆளு, அப்படி வீக்கா போயிட்டு அப்படிட்டான். அவன் சாப்பிட கூட முடியல அவனால. சரியா? ஏன் அப்படி என்றால், இந்த சரீரம், நம்முடைய சரீரம், அவருடைய வெளிச்சத்தை நம்மால் சகிக்க முடியாது. அந்த வெளிச்சத்தை நம்மால் பார்க்க முடியாது. நம்ம சரீரம் என்ன ஆயிடும்? செத்து போயிடும், உருவற்று போயிடும். நம்ம ஜீவன் நம்மளோட பிரிஞ்சிடும். அவ்வளவு மகிமையான வெளிச்சம் உடையவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் நம் நிமித்தமாக அவர் உலகத்துக்கு மாம்சத்திலே வந்தார். தம்முடைய ஸ்தானத்தை குறைத்து உலகத்துக்கு வெளிப்பட்டார். சவுலுக்கு என்ன நடந்தது? அந்த வெளிச்சம் அவருக்கு உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. உயிர் தெழுந்தவர் தேவாதி தேவன். அவர் என்ன செய்கிறார்? முழு வல்லமையோடு, நான் நினைக்கிறேன் வல்லமை குறைச்சுதான் வந்திருக்கிறார். ஏன்னா சவுல் உயிரோட இருக்கான். அவர் தேவனை காண்கிறவர் சாவார்கள். சரியா? ஆனா உயிரோட இருக்கான்னு ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் கிருபை கரட்டி, கொஞ்சம் ஒரு காரணம் இருக்குது, சவுல் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும், தேவராஜ்யத்துக்கு சவுல் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகிமையை சற்று குறைத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அவன்கிட்ட அந்த ஒளியை அவனால் கண்டெயின் பண்ண முடியல. கண்ணே போயிடுச்சு. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாரு, நமக்கு தெரியும், அந்த ஒரு சரீரத்தை முள்ளு குத்தி கொண்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா, அது அவருடைய கண்களுடைய பாதிப்பு என்றும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பார்வை வந்தாலும் அந்த கண்ணுல இருக்கிற வேதனை. சரியா? இன்னொரு நபரை நம்ம பார்ப்போம். இருங்க, அங்க போறதுக்கு முன்னுக்கு ஜெனசிஸ் 2, ஆதியாகமம் 2:16-17.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த மரத்தில் உள்ள கனியை நீ சாப்பிட்ட அப்படின்னா நீ அன்னைக்கே செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னார். நமக்கு தெரியும், அதுல ஒரு மரணம் அவருடைய ஆத்தும மரணம், ஆத்துமா ஒரு மரித்த நிலைக்கு போகிறது. இன்னொன்னு என்ன அப்படி என்றால், அவன் தேவனுடைய மகிமையினாலே ஆதாம் ஏவாள் அவர்கள் அவர்கள் மேல துணி இல்லை, நிர்வாணமா தான் இருந்தாங்க. ஆனா தேவனுடைய மகிமை அவர்கள் மூடி இருந்தது. சரியா? அது ஒரு வித்தியாசமான அனுபவம், அதை நம்மால் விவரிக்க முடியாது. அதை பாவம் உள்ளுக்கு நுழையும் பொழுது தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு போய்விடும். ஆகினாலே அவர்கள் நிர்வாணமாக காணப்பட்டார்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனோம்னா, இன்னொரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வார்த்தையில சொல்ல போனோம்னா, ஆண்டவர் அவர்களை படைக்கும் போது அவங்க எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா, அவங்களோட சரீரம் இம்மார்டல் சரீரமா இருந்தது. மார்டல் இம்மார்டல் அப்படின்னா, இம்மார்டல்னா மார்டல்னா நம்மளுடைய சராசரி மனிதனுடைய சரீரம். இம்மார்டல் அப்படின்னா எப்படி தமிழ் என்ன சொல்றது, ஒரு விசேஷமான ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு வல்லமையான அல்லது மகிமையின் சரீரம் போல நம்ம சொல்ல முடியும். ஒரு சரீரத்துக்கு அழிவு வராதான். சூப்பர் ஹீரோ படத்துல பாக்குறோமே, எது வந்து அடிச்சாலும் மறுபடியும் நிக்கிறாங்க, அப்படிதானே? இம்மார்டல் பாடிஸ் இருக்குது, அப்படிதானே? நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்குறோம். சரியா? சூப்பர்மேனுக்கு என்ன செஞ்சாலும் அவர் இது பண்ண மாட்டாரு. ஓகே, அந்த மாதிரி சொல்றேன். அப்போ ஆதாம் சூப்பர்மேனா அப்படி சொல்ல, இம்மார்டல் பாடி அவருக்கு இருந்துச்சு. சரியா? ஏன் அப்படி அவருடைய சரீரம் முழு வித்தியாசமான பலன் உள்ள ஒரு வல்லமையான சரீரமாக இருந்தது அப்படி என்றால், தேவனுடைய மகிமை ஆதாமுக்குள்ள இருந்ததுனால அவன் சரீரம் மகிமையின் சரீரமா இருந்தது. இப்ப பாவம் உள்ள நுழைந்தது, தேவனுடைய மகிமை இழந்து போனான், அவனுடைய சரீரம் சாதாரண மாம்சமாக மாறினது, மாம்ச சரீரமாக மாறினது. சரியா? இப்போ அதே சம்பவத்துக்கு அந்த இதுல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் செய்தால் என்னுடைய மகிமை உன்னுடைய இழந்து போகும், என்னுடைய மகிமை உனக்கு இல்லைன்னு சொன்னா நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ செத்து போயிடுவ. இதான் அண்டர்ஸ்டாண்டிங். என்னது? தேவனுடைய பிரகாசமாக இயேசு அங்க உலாவி வந்து கொண்டிருக்கிறார். குளிர்ச்சியான வேலையிலே இயேசு வருகிறார். இது சகஜமா, இது ரூட்டீன், ரூட்டீனா இருந்தது. ஆதாமும் தேவனும் வழக்கமாக சந்தித்து பேசுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆமென். அப்ப ஏன் இந்த பிரகாசம் உள்ள தேவனை ஆதாம்னால பார்க்க முடிந்தது என்றால், அவனுக்கு இருந்த சரீரம் மாம்ச சரீரமாக இருந்தாலும் அவன் தேவ மகிமையில மூடியிருந்தான். அந்த தேவ மகிமையில மூடியிருந்த ஆதாம் தேவனை பார்க்க முடிந்தது. அவனுடைய சரீரத்துக்கு பாதிப்பு வரவில்லை. ஆனால் அவன் பாவத்தில் விழுந்த உடனே அந்த சரீரத்தில் உள்ள மகிமை இழந்து போனதுனாலே அவன் இனி தேவனை பார்த்தால் அவன் செத்து விடுவான். ஆதியாகமம் 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தை உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய் கர்த்தர் சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏன் இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள்? இவர்களுக்கு தெரியாதல்லவா? நல்லா பாருங்க, மனிதர்கள் எந்த மிருகமாவது உடை உடித்திருந்ததா? இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது மிருகம் உடை உடித்து கொண்டிருக்கிறதா என்னையும் உங்களையும் போல? இல்ல, அப்படித்தானே? அப்ப சரீரத்திற்கு உடை வேண்டும் என்ற ஒரு கான்செப்ட் இன்னும் வரல. உலகத்துக்கு வந்துருச்சா?
ஆதாம் ஏவாள் படைக்கப்படும் பொழுது சரீரத்தை மூட வேண்டும் என்ற ஒரு காரியம் இன்னும் உண்டாகவில்லை. யாருக்கும் அது தேவையில்லை. அப்ப மனிதன் ஆடையின்றி இருப்பது தவறு என்று என்னது யாருக்கும் தெரியாது. 2 பேர் தான் இருக்கிறாங்க, 2 பேருக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் வரும் பொழுது ஆதாம் நான் ஆடையின்றி இருக்கிறேன் என்று சொல்லி ஏன் போய் ஒளியணும்? ஆதாம் ஏவாள் போய் ஒளிந்தது என்ன? கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. அவர்களுடைய மார்டல் பாடி, இப்ப சாதா சரீரமாக மாறின பாடி அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இட்ஸ் அபவுட் டு டை. சரீரம் அப்படியே அதனால கண்டெயின் பண்ண முடியல, போய் ஒளிகிறாங்க. தேவனுடைய வெளிச்சம், இயேசு கிறிஸ்து வருகிறார், அவங்க போய் ஒளிகிறாங்க. ஐயோ இந்த வெளிச்சம் வேணாம். இது மோசேக்கு நடந்தது. மோசே கீழே இறங்கி வராங்க, ஜனங்களால் பார்க்க முடியல, அவர் முக்காடு போட்டார். ஏன் ஜனங்களால் பார்க்க முடியல? பார்ப்போம். பிகாஸ் அது அவங்களை பாதிக்குது. இப்ப ஆதாம் ஏவாளுடைய சரீரம் தேவன மகிமை இழந்தது. அப்போ இவருக்கு தெரியுது, ஓ இப்ப நம்மகிட்ட ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்த மாற்றம் என்ன ஆயிற்று? கர்த்தரை சந்திக்க முடியல, என்னுடைய சரீரம் சாவுகிறது. ஆகினாலே அவர்கள் போய் ஒளிகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எசேக்கியேலுக்கு நடந்தது. எசேக்கியேல் இருக்கார் இல்லையா, அவருக்கு நடந்தது. 1:8, எசேக்கியேல் 1:28. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்ட போது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய வெளிச்சத்தை கேட்டு யாரும் நிற்க முடியாது, விழுந்துருவார்கள். எசேக்கியேலுக்கு நடந்தது, ஐசாயாக்கு நடந்தது. ஏசாயா 6 1-5 முடிய. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேரால்பீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி. சேராபீன்களே அவரை காண முடியாத அளவுக்கு அவர் பிரகாசமானவர். சேராபீன்கள் வானதூதர்கள், ஹையர் ரேங்க் ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவங்க என்ன செய்யறாங்களாம்? தேவனுடைய வெளிச்சத்தை காண முடியாதபடி கண்களை மூடிக்கொள்கிறார்களாம். தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன். இங்கிலீஷ் என்ன வார்த்தை பயன்படுது? 5வது வசனம். அதமானேன். ஐயோ என்னப்போ, அது வேற அனுபவம். அவர் முகங்குப்புற விழுந்தார் எசேக்கியேல். அதுதான் அவர் சொல்ற அதமானேன். அது வெளிச்சம் அவரால் கண்டெயின் பண்ண முடியல. வேற யாருக்கு வந்தது? மோசேக்கு வந்தது. சரியா? மோசே எக்ஸோடஸ் யாத்திரையாக 33:20-23 அது அப்புறம் வாசிப்போம். நீங்க குறிச்சு வச்சீங்க, வீட்டில் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை பார்க்கணுன்றாரு. இவர் நீ பார்த்தனா செத்துருவன்றாரு. அதனால அவர் போகும் பொழுது பின்னாடி வழியா கண்மலையில நின்று
அந்த கண்மலையின் வெடிப்பில் இருந்து அது பார்க்கிறார். சரியா? மோசேக்கு அது நடந்தது, தானியலுக்கும் நடந்ததாம். தானியலோட நிலம் என்ன ஆனது பாருங்க. தானியல் 10 வசனங்கள் 4-9 முடிய. முதலாம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதேக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டியிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக்கை பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்கள் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். இது வெறும் தரிசனம்தான். தரிசனத்தை கண்டேன். என்னோட இந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எதை பார்த்து ஓடி ஒளிஞ்சாங்களாம்? அவருடைய பிரசன்னம். ஆதாம் எதை பார்த்து ஓடி ஒளிஞ்சான்? கர்த்தருடைய பிரசன்னம், மகாபிரிய வெளிச்சம். சரியா? அப்புறம் நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலன் எல்லாம் போயிற்று. என்ன ஆயிடலாம்? நான் தனித்திருந்து அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலமெல்லாம் போயிற்று. என் உருவம் மாறி வாடி போயிற்று. இததான் யாருக்கு நடந்தது? சவுலுக்கு நடந்தது. நான் என் உருவம் மாறி வாடி போயிட்டு திறனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து விட்டேன். சாகிற மாதிரி போயிட்டாராம். இதே தான் யாருக்கு நடந்தது? இந்த அனுபவம் வேற யாருக்கு நடந்தது? யோவானுக்கு நடந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் இங்க போய் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 14-17 வரை. அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலை களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆமென். அவர் ஒளியானவர். அல்லேலூயா. இவ்வளவு வல்லமையானவர், இவ்வளவு பிரகாசமானவர். ஆதியிலே let there be light, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அவர் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர். ஏன் இருளை அகற்றவில்லை? அவரால் முடியுமா? முடியாதா? ஏன் அகற்றவில்லை? சரி, அந்த கேள்விக்கு பதில் பார்ப்பது முன்பதாக சற்று நாம் இருளை குறித்து பார்ப்போம். இருள் டெஃபினேஷன், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னா the absence of light. இருள், வெளிச்சம் இல்லாத இடத்துல இருள் இருக்கும். அப்படி இருக்க இந்த இருளுக்கு வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இருளுக்கு வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் இல்லையா? ஒரு இருள் வெளிச்சத்தை அகற்ற முடியாது. சரியா? இந்த பாருங்க, இயேசு கிறிஸ்து 9 சொல்றாரு, யோவான் 9:5 சொல்றாரு, உலகத்திலே இருக்கும் பொழுது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்.
சரியா? அவர் சிலுவையிலே மரணம் அடையும் பொழுது உலகெங்கும் இருள் மூடிற்று. தற்காலிகமாக அந்த வெளிச்சம் அடைக்கப்பட்டது. ஏன் அடைக்கப்பட்டது? ஏனால் உலகத்தினுடைய பாவம் சாபம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனாலே அவரிடமிருந்த பிரகாசம் அமைந்து போனது. அது உலகெங்கும் அந்த அனுபவம் வந்தது. அப்போ பிசாசுக்கு ஒரு எண்ணம், நான் வெளிச்சத்தை மேற்கொண்டேன். அப்போ அந்த வெளிச்சம், அவனுடைய அந்த எண்ணம் எவ்வளவு நேரம் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். கொஞ்சம் தேடுங்க அந்த வசனம். எத்தனை மணி? 6 மணி நேரம் உலகத்தில் வெளிச்சம் இல்லைன்னு போட்டுச்சு. இருள். இது காஸ்பல்ல இருக்கும், ஜான்லயும் இது இருக்கும். இப்போ இயேசு சிலுவையில அவருடைய பாடுகள் ஆரம்பிச்சிருச்சு. ஆணி அடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அவர் சிலுவையில உயிர் விட்ட நேரம் நம்ம நேரம் பகல் 3 மணிக்கே அவர் உயிரை விடுகிறார். நினைக்கிறேன் காலையில் 9 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். மார்க் 15 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும். 6 மணி நேரம்னா 7, 8, 9, 10, 11, 12, 12, 1, 2, 3, 12லேருந்து 1, 3 மணி நேரம். அதாவது 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். சரியா? 3 மணி நேரம் உலகத்துல இருள் இருந்ததுதான். என்னென்றால் அந்த நேரத்துல தான் 12 மணிலிருந்து 3 மணி நேரம் தான் இயேசு மேல எல்லா பாவமும் சுமத்தப்பட்டது. ஓகே, சுமத்தப்பட்ட உடனே அவரிடமிருந்து வெளிச்சம் அகன்று விட்டது. இருள் உலகத்தை மூடிற்று. அந்த வெளிச்சம் மறுபடியும் எப்போ வந்ததாம்? 3ஆம் நாள் உயிர் தெழும் போது அல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் மரித்த உடனேயே மரணத்தை ஜெயிச்சிட்டார். எப்படி? அவர் மரிக்கும் பொழுது மத்திய 27ல அநேக பரிசுத்தவான்கள் எழும்பிட்டாங்க உயிரோட. இவர் உயிரை விடுறாரு, அவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. என்னது? அவர் உயிர் பிரிஞ்ச உடனே மரணத்தை ஜெயித்து விட்டார். ஏன் 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்தார்? அது அவருக்கு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், டிஃப்ரெண்ட் எஜெண்டாஸ் வேற இருக்கும், நமக்கு தெரியாது. வேதத்துல அதுக்கு தெளிவான அர்த்தத்தை கொடுக்கல. ஆனா அவர் உயிரை விட்ட உடனேயே அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். அதனாலதான் அவர் உயிரை விட்ட உடனே மறுபடியும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆமே. ஒரு 3 மணி நேரம் இந்த வெளிச்சம் அடைக்கப்பட்டதற்கான காரணம் நம்முடைய பாவம். ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்னும் நமக்காக வெளிச்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இருளை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இருள் ஏன் கர்த்தர் இதை அமைக்கவில்லை? கர்த்தருடைய வல்லமைக்கு மேலான வல்லமையா? அப்படி என்றால் இல்லை. யோபு 38:9 இந்த இருளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இந்த இருளை தேவன் அனுமதித்திருக்கிறார். என்ன காரணம் என்றால் பார்ப்போம். யோபு 38:9 மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும். ஒரு காரணத்திற்காக கர்த்தர் இந்த இருளை அகற்றாமல் வைத்திருக்கிறார். அப்ப இந்த இருளினுடைய தன்மை என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இதுதான் என்ன நம்ம உங்களில் சிலர் என்கிட்ட கொடுத்த பதில் என்னன்னா, இருள் இருந்தாதான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். ஆமா இல்லையா? வெறும் வெளிச்சமே இருந்துச்சுன்னா நம்ம அதோடைய மேன்மை நமக்கு தெரியாது. இருளில் உள்ளவங்களுக்கு தான் வெளிச்சத்துடைய அருமை தெரியும். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த இருளினுடைய காரணம், ஆண்டு வைத்திருந்ததுக்கான காரணம் என்ன? தன்னை வெளிப்படுத்த,
தன்னை இவர்கள் என்ன வசனாண்டு சொல்றாரு, தேடியாவது கண்டுபிடியுங்கள். இருளில் தான் போயிட்டு வெளிச்சத்தை தேடுவோம். எங்கடா இருக்கு சுவிட்ச், எங்க இருக்கு தேடுவோமா இல்லையா? ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு. இருளிலே ஜனங்கள் முதல்ல செய்ய விரும்புகிறது என்ன? இருள்ல மாட்டிக்கிட்டோம், முதலாவது என்ன செய்ய பார்ப்போம்? நம்ம கேண்டில் தேடுறீங்க, நாங்களாம் போன் தேடுவோம். போன்ல என்னென்ன இருக்குது, என்னென்னமோ இருக்கு, 1001 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அப்படித்தானே? யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, டிக்டாக் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. லைட்டு போச்சு. நான் வேகமா யூடியூப் தட்டி பார்ப்போம். யூடியூப் பார்ப்பீங்களா? போன்ல என்ன பார்ப்போம்? டார்ச் லைட்டு தேடுவோம். இருள் வந்தோன்னு என்னத்தை தேடுவோம்? வெளிச்சத்தை தேடுவோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப இருள் இருந்தாதான் நம்ம தேவனை தேடுவோம். அப்ப இருள் நன்மையா தீமையா? நன்மை மாதிரியும் இருக்கு, தீமை மாதிரியும் இருக்கு. நீங்க சொல்றது தீபாவளிக்கு இப்படியா பேசுறது? நாளைக்கு தீபாவளி, நம்ம ஒளியை பத்தி பேசுறோம். உண்மையிலே அந்த எண்ணம் இப்பதான் எனக்கு தோணுது, என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு. அந்த ஐடியாவே எனக்கு இல்லை. கர்த்தர் நல்லவர், சரியா? அப்ப இருள்ல நன்மை இருக்குதா? ஆண்டவர் அனுமதிச்சார்னா அது நன்மை இருக்கும். அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லாம் நல்லதுதான் ஏன் படைச்சார், போயா வேலையை பார்த்துக்கிட்டு. சரியான பதில் தான், அதுல நன்மை இருக்குது, சரியா? அடுத்து என்னன்னா, ஓகே, ஆதியாகமம் 1:1 இந்த பிகினிங், ஆதியிலே தேவன், இந்த பிகினிங் காட். அப்ப என்ன படைச்சார் ஆதியிலே அப்படின்னா, அவர் முதல் படைப்பு வானங்கள் அல்ல, அவர் முதல் படைப்பு பூமி அல்ல, அவர் முதல் படைப்பு என்ன? ஆதியிலே, டைம், நேரத்தை அவர் உண்டு பண்ணினார். என்னது? நேரத்தை உண்டு பண்ணினார். ஏன் நேரம் அப்படி என்றால், நிக்காம போறது நேரம் தான். ஆமா இல்லையா? நேரம் நிக்குதா? வேதத்துல ஒரு சில இடத்துல நின்னுது பார்க்கிறோம். யோசுவா யுத்தத்துக்கு போகும் பொழுது நேரம் நின்னது. அது சயின்ஸும் ப்ரூஃப் பண்ணுது, ஆமான்னு ப்ரூவ் பண்ணுது. ஒரு இடத்துல பின்னிட்டு போனது, சரியா? யாரு? எசேக்கியேல் ராஜா, அவர் நோய்பட்டு இருக்கும் பொழுது அவர் அடையாளத்தை கேட்கிறாரு, ஐசாயா தீர்க்கதரிசிட்ட 10 பாகை பின்னிட்டு போனோம் அப்படின்னு. ஆனால் நேரம் நிக்காம போயிட்டு இருக்குது. அப்ப என்னன்னா, நேரம் என்னதான்? இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை நிப்பாட்டிட்டாரு. இந்த பிகினிங், ஆதியிலே என்னது? ஆண்டவர் தேவன் வானத்தையும் போட்டிருக்குது, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். முதலாவது டைம் படைக்கிறாரு. ரெண்டாவது ஒரு இடம், ஸ்பேஸை உண்டு பண்றாரு, ஸ்பேஸ். ஓகே, அதுல வானத்தையும் பூமியையும் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சுத்தி சூரியன் நட்சத்திரங்கள்லாம் வைக்கிறாரு. இனிட்ட ஸ்பேஸ். ஓகே, அப்படின்னா தேவன் இதுக்கு அப்பாற்பட்டவர். தேவன் நேரத்துக்கு உட்பட்டவர் அல்ல, இந்த ஸ்பேஸ்க்கு உட்பட்டவர் அல்ல. ஹெவன் அவருக்கென்று படைக்கப்பட்டதில்லை. அவருக்கு ஒரு பரலோகம் தேவையில்லை. பரலோகம் உண்டாக்கப்பட்டது எனக்கும் உங்களுக்காகவும். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு அப்பாற்பட்டவர் இதை படைக்கிறார். படைத்து என்னமோ நடந்தது. அந்த இடைவேளைக்கு பிறகு பூமியானது இருளா இருக்கிறதா? அப்போ முதல் வசனத்துல ஆண்டவர் படைச்ச நேரம், பூமி, வேற என்னது, இந்த வானங்கள், இதுல வெளிச்சம் இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த கிரியேஷனுக்கு வெளிச்சம் இருந்திருக்கும். பொதுவா வீடுகள்ல இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில வீட்டுல ஆளுங்களை சேவாய்க்கு விட்டுருப்பாங்க, தங்க வாடகைக்கு விட்டுருப்பாங்க. வாடகை பணம் கொடுக்கறது இல்லை, ரொம்ப அநியாயம், வீடை நார அடிச்சிடுறது. அப்படி என்றால் என்ன செய்வாங்க? வீட்டு ஓனர் சில பேர் போயிட்டு ஒன்று வீடை பூட்டி லாக் பண்ணிடுவாங்க, இன்னொன்று எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுவாங்க, சரியா?
அது ஓனர் போய் செய்ய தேவையில்ல, டிஎன்பி ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாங்க காசு கட்டலன்னா. ஏன்னா இருள் அகற்றப்பட்டு அந்த கரண்டு லைட்டை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அங்க என்ன இருக்க முடியும், அவங்களால வாழ முடியாது இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் அப்படி என்றால், இந்த சீர்கெட்டு போன இந்த உலகம், அதாவது கெடுத்து போடப்பட்ட இந்த உலகம், பிசாசினாலே லூசிஃபர்னாலே கெடுத்து போகப்பட்ட இந்த உலகத்தின் மத்தியிலிருந்து தன்னுடைய ஒளியை எடுத்துட்டார். ஒளியை எடுத்துட்டாருன்னா அங்க என்ன இருக்காது, நீ ஜீவன் இருக்காதான். ஏன்னா அவர் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி மனுஷனுக்கு ஜீவனா இருந்தது. ஓகேயா? அப்போ ஆண்டவர் ஒளிய எடுத்த பிறகு இருள் இருந்தது. அப்ப ஏன் மறுபடியும் அந்த இருளை அவர் புது கிரியேஷன் ஆரம்பிக்கிறாரு? புது கிரியேஷன்ல மறுபடியும் வெளிச்சமாய் வருகிறார். மறுபடியும் வெளிச்சமான ஏன் இருளை அடக்கல அப்படின்னா, இந்த வெளிச்சம் உண்டாகும் பொழுது என்ன நடந்தது? லெட் தேர் பி லைட் என்றார் இல்லையா? அப்போ என்ன நடந்தது அப்படி என்று மறுபடியும் ஆதியாகமத்துல போய் பார்ப்போம். 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பிரித்து தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலம் ஆகி முதல் நாள் ஆயிற்று. இந்த டே கவுண்ட், இந்த நாள் கணக்கு இருக்கு இல்லையா, இது வெளிச்சம் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த நாள் கணக்கு வராது. சரியா ஏற்றுக்கொள்கிறீங்களா? சூரியன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, இருளே வரல. இந்த தேதி மாறுமா? இன்னைக்கு 19, 12 மணிக்கு வந்த சூரியன் மறையவே இல்லை. இருள் வந்தா தானே மறுநாள். இருள் வரல. அப்ப இந்த நாள் கடந்து போகுமா? கேள்வி புரியுது தானே? ஒரு நாள் கடந்தா போனால்தான் மறுநாள் வரும். அந்த நாள் கடந்து போனால் அடுத்த நாள் வரும். இப்படி 7 நாள் போனால் ஒரு வாரம் கடந்து போகும். இந்த 4 வாரங்கள் கடந்து போனால் மாதங்கள் வரும். மாதங்கள் கடந்து போனால் வருஷங்கள் வரும். வருஷங்கள் கடந்து போக 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 இந்த பூமியும் பூமியில் இருக்கிற சகலமும் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி பிரயாணம் பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஒரு பிரயாணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். God has started a journey by not eliminating darkness. வெளிச்சத்தை கர்த்தர், மன்னிக்கவும், இருளை கர்த்தர் அகற்றாததற்கான காரணம், அவர் ஒரு பயணத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அந்த பயணம் முடியும் மட்டும் அந்த இருளை அவர் அகற்ற மாட்டார். ஹல்லேலூயா. அது எங்கே போகிறது? இந்த இருள் உள்ள உலகம் அது எங்கே சென்று கொண்டிருக்கிறது? புதிய வானம் புதிய பூமியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஆமென். இன்னொன்னு காரணம் என்ன? இருள் இருக்கிறது. இப்ப ஜெனசிஸ் 1:14 வாசிப்போம். 14 வாசிட்டோம்னா 14 ஒரு முக்கியமான காரணம் எழுதப்பட்டிருக்கு. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கதற்காகவும் இருக்க கடவுது. என்ன? காலங்கள் வருஷங்களுக்காக அடையாளம். இப்ப இந்த சூரியனை பார்க்கிறோம், நட்சத்திரத்தை பார்க்கிறோம், நிலாவை பார்க்கிறோம். நட்சத்திரங்கள்ல அநேக நட்சத்திரங்கள் பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. நிலாவை வைத்து இரவு நேரம் கணக்கிடப்படுகிறது. இதெல்லாம் உண்டு தானே. இப்போ இருள் இல்லை, இருள் இல்லை. நட்சத்திரங்களுடைய மகிமை, அதாவது நட்சத்திரத மகிமை இல்லை, நட்சத்திரத்தின் மூலியமாக தேவனுடைய மகிமையை நாம் காண முடியுமா? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நிலாவை பார்க்கும்போது, பக்மன்ஸ் பாரா, நிலாவை பார்க்கும் போது விண்மீன்கள் காணும் போது, சங்கீதம் 8 நினைக்கிறேன். அதுல இருக்கிற மகத்துவங்கள்,
தேவனுடைய மகத்துவங்களை நாம் மேல நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகத்துவங்களை நாம் துதிக்க முடியும், தேவனுடைய மகத்துவங்களை நாம் காண முடியும். இருளிலே இரவு நேரத்திலே தேவனுடைய மகத்துவம் பட்ட வெளிச்சமாக தெரியும். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இருள் நிறைந்த ஜனங்கள் மத்தியிலே கிறிஸ்துவின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற பிரதிபலிக்கிற நாம் அவர்கள் மத்தியிலே போகும் பொழுது அவர்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். இருளிலே நட்சத்திரங்கள் அடையாளமாய் இருக்கிறதாம். யாருக்கு? பூமிக்கு அடையாளத்தை கொடுக்கிறதாம். இருள் நிறைந்த உலகத்திலே சமுதாயத்திலே வெளிச்சமாக இருக்கிற நாம் போகும் பொழுது ஒளியின் அடையாளம் அவர்களுக்கு தெரியும், வாழ்வின் அடையாளம் அவர்களுக்கு தெரியும். நாம் கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். ஒரு நேரம், God has set a time. ஒரு இலக்கு இருக்குது. என்னது? புதிய வானம் புதிய பூமி இருக்குது. முழுமையாக இருள் அகற்றப்பட போகிறது. இருளுக்கு காரணமான பிசாசும் என்ன செய்யப்பட போகிறான்? அவனும் அகற்றப்பட போகிறான். அவனுடைய நேர முடிவுக்கு வரப்போகிறது. அது அவனுக்கு அறிந்திருக்கிறதுனாலே என்ன செய்கிறான்? இப்போ அவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்ப இந்த சூழலிலே டார்க்னஸ் இருக்குதுன்னா அது எதை குறிக்கிறது? ஒரு பிரயாணத்தை குறிக்கிறது. வருஷம் நாட்கள் கடந்து போகிறது இல்லையா? அப்போ ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு என்ன போதனை ஆவியானவர் கொடுக்கிறார்? நம் வாழ்க்கையிலே பலவிதமான இருள் வரக்கூடும். நோயாக இருக்கலாம், பொருளாதார கிரைசிஸா இருக்கலாம், அல்லது ஹியூமன் கேரக்டர்ஸ் மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம். இது நம்ம என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையை தொடர செய்யும். We need to move on. ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, நான் இங்கேயே நின்றேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு இல்லை. இருள் எதை காட்டுகிறது? நமக்கு நீ தொடர்ந்து போக வேண்டும். நமக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் ஓடு, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு பக்கம் இருள், மறுபக்கம் கர்த்தர் நமக்கு ஒளியாய், வேத வெளிச்சம் நமக்கு ஒளியாய். மோசையிடம் ஆண்டவர் பேசுகிறார், அவர் இறங்குகிறார். அங்க வேற ஒன்றும் செய்யல மோசே. அங்க போய் சாம்பிராணி போடல, தூபம் காட்டல, பலியிடல, எதுவுமே சரில. தேவன் பேசுறத அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவர் கேட்டுக்கிட்டு தான் கீழே இறங்குறாரு. அவர் வெளிச்சம் அவர் முகத்தை மூடி இருக்கு, ஒளிச்சு பிரகாசிக்குதான். அப்ப நமக்கு அவருடைய வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்ம கையில இருக்கிற வேத வசனம், இதை வாசிக்க 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 நம்ம முகம் பிரகாசிக்கும். எத்தனை பேருக்கு அனுபவம் உண்டு? ஜனங்கள் யாரோ ஒருத்தவங்க, நீங்க பார்க்க வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அனுபவம் உண்டு. சொல்லுங்க, கொஞ்சம் கை தூக்குங்க. ஆமா, ஒரு 4 கை தான் வந்துச்சு. ஒரு வாரம் வேதத்தை ஆழமா படிங்க, ஆழமா படிங்க, இந்த அனுபவம் உங்களுக்கு வரும். ஆதியிலே வார்த்தையா இருந்தவர், வேதமாக இருக்கிறவர் நமக்குள்ளாக பிரகாசிப்பார். என்ன இது? இருளில் இருக்கிறவர்களுக்கு நாம் அடையாளமாக, வெளிச்சமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆத்தும அறுவடை நடக்கும். உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த இருளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம், ரெவலேஷன் சாப்டர் 2 verse 3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல்
பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நம்ம மத்தியில கடந்து போகிற என்ன மாதிரி சவாலாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வேலை இடத்துல நெருக்கடியா இருக்கட்டும், பலவிதமான ஜனங்கள் மூலியமாக நெருக்கடியா இருக்கட்டும், வேதம் சொல்லுகிறது, நீ சகிச்சிட்டு இரு, இருள் வரும். இந்த இருள் போனாதான் அடுத்த நாள் பயணம் தொடரும். உங்களுக்கு பயணம் உண்டு. ரட்சிக்கப்பட்டவனே நம்ம ஆண்டவரிடம் போய் சேர்க்கிறது அல்ல. நாம் போராட்டத்தை போராட வேண்டும். பவுல் சொல்லுகிறான், நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன். இருள் இல்லாம ஒரு போராட்டம் வந்திருக்குமா? இருள் இல்லைன்னா பவுலுக்கு போராட்டம் இல்லை. பவுலுக்கு போராட்டம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போகும்போது உண்மை முத்தமான ஊழியக்காரனே என்ற சான்றிதழும் நமக்கு கிடைக்காது. ரட்சிக்கப்பட்ட பரலோகம் நிச்சயம், ஹல்லேலூயா. ஆனா அங்க போகும்போது நமக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கணும். என்னது? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் சொல்லும் பொழுதே உடம்பெல்லாம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு நமக்கு தேவை இருள். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையே வேணான்று நாம் ஜெபம் பண்ணி இருக்கிற பிரச்சனைக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சரி, இன்னும் சில இந்த இருட்டில் இருக்கிற நன்மைகளை குறித்து பேசுகிறேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இருளிலே இருக்கிற நன்மை என்ன அப்படி என்றால், இந்த இருளிலே தான் நம்முடைய சரீரத்திற்கு ஓய்வு கர்த்தர் வைத்திருக்கிறார். இருளிலே தான் நம்ம ஓய்வு எடுக்கிற நேரம். இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இருட்டிலே ஜனங்க வேலை செய்கிறது இல்லை. பகல்ல தான் வேலை செஞ்சாங்க. என்னைக்கு மின்சாரம் வந்ததோ அதுல இருந்து தான் இந்த இரவு வேலையெல்லாம் வந்தது. சரியா? அப்ப இரவுல நம்ம தூங்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், சரீரத்தில் இருக்கிற டிஷ்யூ, என்ன தமிழ் என்ன சொல்றது, தசை, அதுல பழுது நடக்கிறது. ரிப்பேர்ஸ், பழுது பார்க்குற வேலையெல்லாம் சரீரமே செய்கிறது. இன்னொன்று, இரவு நேரத்துல தான் குரோத் ஹார்மோன் அது ப்ரொடியூஸ் பண்ணப்படுதான். இரவு நேரத்தை தூங்கும் பொழுது இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணுதான். நோய் எதிர்ப்பு சக்தி என்னது? ராத்திரி. அதுவும் நேரம் என்ன நேரம்னா கட்டாயம் இரவு 11 இருந்து விடைக்காலை 4 மணி வரை அவசியம் தூங்கணும். அப்புறம் மெலட்டோனின் என்ற ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். மெலட்டோனின் என்ற ஒரு 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 சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யுதுன்னா, இரவு நேரத்துல தூங்கும் போது அது குறையும். மெலட்டோனின்னா என்ன அப்படி என்றால், இதுதான் அது ஏறக்குறைய தூக்க மாத்திரை இருக்கு இல்லையா, தூக்க மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாமா அது. என்னது? தூக்க மாத்திரை மாதிரி ஒரு காரியம் உள்ளுக்கு இருக்குது. 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் தூங்கும் பொழுது இதோட தன்மை உடம்புல குறையுமா? அப்ப என்னது? நம்ம நேரத்துக்கு எழும்பிடுவோம், சும்மா சும்மா தூக்கம் வராது. அப்ப ஆண்டவர் இதை இரவுல தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வேற என்ன நடக்குது அப்படி என்றால், ஸ்ட்ரெஸ் குறையும். சரீர ஸ்கின் என்ன ஆகும்? ஸ்கின் சொல்லும் பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு அனுபவம், உங்களில் சொல்லுங்க, எத்தனை பேர் லேட்லி கையை நல்லா ஒத்து பார்த்தீங்க? ஒரு 40-50 வந்துருச்சு, தயவு செஞ்சு பார்க்காதீங்க, மனசு உடையுது, சுருக்கமா தெரியுது. கொஞ்சம் பாருங்க, 50 தான் வந்துட்டு 40-50 வந்துடுறவங்களுக்கு கொஞ்சம் கையை பிடித்து பாருங்களேன், கொஞ்சம் பாருங்க, எடுத்தவங்க பாருங்க. ரொம்ப நம்ம பார்க்கறது இல்லை. பாருங்களேன், கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன், சுருக்கம் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்காது. சின்ன வாலிப பிள்ளைங்க எடுத்து பாருங்க, உங்க கையை பாருங்க, பாருங்க, எடுத்து பாருங்க. உங்க கையை தானே பார்க்க சொல்றேன், என் கையா பார்க்க சொல்றேன், எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. சுருக்கம் தெரியுதோ? அதான் மறைச்சு வச்சுட்டாரு இவரு. அதை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, ஆமா வயசு ஆயிட்டு. சரியா? பொதுவாக பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, அவங்க லோஷன் எல்லாம் போட்டு கையை மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நம்ம கையில் போடுற லோஷன் என்னன்னு சொன்னால், டின்னர், கிரீஸு, கம்மு, இதெல்லாம் பட்டா எப்படி தாங்கும்?
அது கிறிஸ்து பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 சொல்லுகிற பிரகாரம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுவதையும் அறிந்திருக்கிறேன். நாம் கடந்து போகிற நம் வாழ்க்கையில வருகிற இருளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நம்மளை குத்துகிறது அல்ல. நம் வாழ்க்கையில வருகிற இருள் அவர் அறியாமல் வருகிறதும் அல்ல. ஆகினாலே வேத வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது, நீ சகித்திரு, பொறுமையாயிரு. ஒரு காலம் வருகிறது, நியமிக்கப்பட்டு இருக்கிறது, நாம் இளைப்பாறலை அடைவோம். இந்த போராட்டத்து மத்தியிலே போனால் நமக்கு ஒரு சான்றிதழ் காத்து கொண்டிருக்கிறது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை கர்த்தர் நம்மை அழைப்பார். அல்லேலூயா, நம்மளை வரவேற்பார். ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, இதோ ஒளியாய் இருக்கிறவர், இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேறினவர்களாக கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்ற சாயலாக மாறத்தக்கதாக கர்த்தர் இன்னும் எங்கள் மத்தியிலே இருளை கர்த்தர் அனுமதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஒளியின் மேல் இருளுக்கு அதிகாரம் இல்லை. ஆகையினாலே ஒளியை பிடித்து கொண்டு ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற பிரதிபலிக்கிற ஒளியாய் எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்றும்படி ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிரகாசமான ஒளி, வேத வசனத்தினுடைய ஒளி வந்திருக்கிற யாவரையும் பிரகாசிக்க பண்ண, இந்த பிரகாசமானது மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு அடையாளமாகவும் மாற கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபித்தொப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.